இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, ஏற்கனவே நாம் லாஸ்ட் நைட் ஒரு செய்தி தந்திருக்கிறோம் இல்லையா? அதாவது ஜலசந்தி ஓபன் பண்ணி 48 மணி நேரத்தில் அது மீண்டும் ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மூடி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த நிலைமையில் இந்திய கப்பல்கள் 2 மீது ஈரான் நேவி படை துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றது. அதற்காக இந்தியா மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கின்ற ஈரானிய தூதுவரை அழைத்து தங்களது கண்டனம் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றது. அது ஈரான் அதுக்குரிய ரிப்ளை இன்னும் கொடுக்கவில்லை. மிகப்பெரிய கண்டனத்தை அது கொடுத்திருக்கின்றது. ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் என்று நாங்கள் சொல்லலாம். ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம், இந்த போருக்குள் இந்தியா இழுக்கப்படும் என்று. ஆனால் இது தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ தெரியவில்லை. 2 கப்பல்கள் மீதும் தனது நேவி படை துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றது. அது அவர்கள் அங்கிருக்கின்ற மாலுமிகளும் ஊழியர்களும் தப்பி இருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான ஒரு பதற்றம், வளைகுடாவில் பதற்றம், இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான பதற்றமும் தொடரும் நிலையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சனிக்கிழமை நள்ளிரவு கடந்த செய்தியாக நாளை காலையாக தருகின்றோம். ஏற்கனவே இப்பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பல இந்திய கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் கடல்வழி பாதுகாப்பில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜக் அர்னவ் மற்றும் சன்மார் ஹெரால்ட் ஆகிய 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இப்போதைய செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒமானுக்கு வடகிழக்கே ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த சம்பவம் ஒமானுக்கு வடகிழக்கே 20 மைல் தொலைவில் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த கப்பல்களில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் கப்பல்களுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இருப்பினும் தாக்குதலை தொடர்ந்து அந்த கப்பல்கள் தங்கள் பயண பாதையை மாற்றி திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஈரானிய துறைமுகங்கள் மீது விதித்துள்ள கடல்வழி தடையை தொடர்ந்து ஈரான் இந்த ஜலச்சந்தியை மூடுவதாக அறிவித்திருந்தது. இந்த சூழலில் ஈராக்கிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த இந்திய கப்பல்கள் மீது ஈரான் புரட்சிகர காவல் படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றது. பாருங்கள். இந்த சூழலில் ஈராக்கு உங்களுக்கு நேச நாடா இருக்கு இல்லையா ஈரானுக்கு, அந்த நிலைமையிலும் ஈராக்கில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த இந்திய கப்பல்கள் மீது ஈரான் புரட்சி காவல் படை துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றது. ஈராக்கில் இருக்கின்ற அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லை தானே, ஆனால் அங்கு இருக்கின்ற ஆயுத குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவு. அதனாலும் இது ஒரு காரணமா பார்க்கலாம். இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல் குறிவைக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கு இந்தியா மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருப்பதாகவே சர்வதேச ஊடக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக இந்தியா சனிக்கிழமை இன்று ஈரான் தூதுவர் டாக்டர் முகமது பதாலியை வரவழைத்து தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் அருகே எண்ணெய் கப்பலை IRGC-உடன் தொடர்புடைய துப்பாக்கி படகுகள் குறிவைத்தன என்றும்
தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஈரானிய துறைமுகங்கள் மீது கடல் முற்றுகையை அமல்படுத்துவதால் இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. இது வான் மற்றும் ஏவுகணை போரிலிருந்து பொருளாதார மற்றும் கடற்படை அழுத்தத்திற்கு ஒரு பெரிய மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை நாடுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் ஈரான் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை என்று கண்டித்துள்ளதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. கடலில் பதற்றம் அதிகரித்து வருவதாலும் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்வதாலும் பிராந்திய சக்திகள் எதிர்வினை ஆற்றுவதாலும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதைகள் ஆபத்தில் இருக்கும் நிலையில் இந்த மோதல் ஒரு நிலையற்ற மற்றும் அதிக ஆபத்துள்ள கட்டத்திற்கு நுழைகிறது. அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது கடல் வழி முற்றுகையை அமல்படுத்துவதால் இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்து வருவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய கடல் வழி தீவிரத்தின் மூலம் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து வருவதால் நிகழ்நேர நிகழ்வுகளை பின்தொடரவும் வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீது முற்றுகையை அமல்படுத்தும் அதே வேளையில் ராஜதந்திர ரீதியான முன்னேற்றம் இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் உள்ள படைகள் மீண்டும் ஆயுதம் ஏந்தி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவது மற்றும் மீண்டும் மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. சூழ்நிலைகள் அனுமதித்தவுடன் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மீட்டெடுப்பதில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் சில பங்கு வகிக்க தயாராக உள்ளன என்பதையும் அமெரிக்காவுக்கு உணர்த்தும் நோக்கில் பிரான்சும் பிரிட்டனும் வெள்ளிக்கிழமை நேற்று சுமார் 40 நாடுகள் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறது. மத்திய கிழக்கு தொடர்ந்து பதற்றமாக நீடிப்பதால் அடுத்த சில நாட்களில் அனைத்து எண்ணெய் வயல்களிலிருந்தும் ஏற்றுமதியை மீண்டும் தொடங்க உள்ளதாக ஈராக்கின் எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் ஏற்றுமதிக்கான ஒப்பந்தம் செய்ய நாங்கள் டேங்கர் கப்பல்கள் மற்றும் முக்கிய நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்து வருகிறோம் என்றும் மேலும் அனைத்து நிறுவனங்களுக்கும் கதவு திறந்தே உள்ளது என்று ஈரானின் எண்ணெய் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாகிர் பஹ்ரூன் ஈராக்கிய நிறுவனத்திடம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் சுங்கச்சாவடி விதிக்கும் யோசனையை, அதாவது கப்பம் அறவிடுவதை ட்ரம்ப் நிராகரித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கட்டுப்பாடுகள் அல்லது சுங்கச்சாவடிகள் விதிப்பது குறித்து ஒரு செய்தியாளர் கேட்டபோது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த யோசனையை அடிக்கோடி நிராகரித்தார். முடியாது, வாய்ப்பே இல்லை என்றும் சொன்னார். மூத்த ஈரானிய தலைவர்களை சந்தித்த பிறகு தெஹ்ரானில் இருந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி புறப்பட்டு விட்டார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் மூத்த ஈரானிய தலைவர்களை சந்தித்த தனது தெஹ்ரான் பயணத்தை பீட் மாஸ்டர் ஆசிம் முனீர் முடித்துக் கொண்டார் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் இன்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. பிராந்திய மோதல்களுக்கு அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதை ஊக்குவிப்பதில் பாகிஸ்தானின் அர்ப்பணிப்பை இந்த பயணம் பிரதிபலிக்கிறது என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. பிராந்திய பாதுகாப்பு, நடைபெற்று வரும் ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தின் போது மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். போர் நிறுத்தத்தின் போதும் நிபந்தனைகளின் பேரிலும் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கும் என்று ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் மிக அருகில் உள்ளது என்கிறார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர். இன்று சனிக்கிழமையன்று ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் முடிவிலிருந்து ஈரான் பின்வாங்கி உள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை அமலில் இருக்கும் வரை இந்த குறுகிய நீர்வழிப்பாதை வழியாக போக்குவரத்தை தொடர்ந்து தடுப்போம் என்றும் அந்நாட்டின் கூட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆயுதப்படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடுகளின் கீழ் அது கூறியது என்றும் இந்த மொழி செய்தியில் சொல்லப்படுகிறது. ஈரான் வான்வெளி பகுதியை திறக்கிறது. ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கிழக்கு வான்வெளி பாதைகள் சர்வதேச போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் சில விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் கூறியதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் பல மணி நேரங்களுக்கு பிறகும் ஈரானை கடந்த எந்த விமானமும் பறக்கவில்லை என்றும் விமான பயண கண்காணிப்பு கருவிகள் காட்டின. பல விமான நிறுவனங்கள் இன்னும் அந்த வான்வெளியை தவிர்த்து நீண்ட மாற்று பாதைகளை தேர்ந்தெடுத்ததாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்காவுடன் விரைவில் பூர்வாங்க உடன்பாடு என்கிறது ஈரான். வரும் நாட்களில் அமெரிக்காவுடன் ஒரு பூர்வாங்க உடன்பாட்டை எட்டுவோம் என்றும் அது
ஒரு ஈரானிய அதிகாரி ரைட்ஸிடம் தெரிவிக்கிறார் அந்த செய்தியை. முன்னதாக உடன்பாடு எதுவும் எட்டப்படாவிட்டால் ஈரானுடனான போர் நிறுத்தம் புதன்கிழமைக்குள் முடிவுக்கு வரக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து தனது நிலைப்பாட்டை ஈரான் மாற்றிக் கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை தனது முயற்சியை முடிவுக்கு கொண்டு வராது என்று அமெரிக்க கூறியதை தொடர்ந்து அந்த முக்கிய நீர்வழிப்பாதையை மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆயுதப்படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்றும் அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் அருகே எண்ணெய் கப்பலை குறிவைத்த IRGC தொடர்புடைய துப்பாக்கி படகுகள் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் ஈரானின் புரட்சி காவல் படையுடன் தொடர்புடைய துப்பாக்கி படகுகளால் எண்ணெய் கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கடல்சார் முகாமை தெரிவிக்கின்றது. இது எங்கிருந்து? லண்டனில் இருந்து. ஈரான் வான்வெளியை பகுதி அளவு, அதாவது பார்ட் ஆஃப் ஏர்பேஸ் ஓபன் பண்ணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் வான்வெளிகள் தற்பொழுது சர்வதேச விமான பாதைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் தெரிவித்துள்ளது. கிழக்கு வான்வெளி பாதைகள் சர்வதேச போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது என்றும் சில விமான நிலையங்கள் மீண்டும் இயங்குகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க ஈரான் போர், ஈரானின் ஹார்முஸ் மிரட்டல் பலிக்காது என்கிறார் ட்ரம்ப். அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது கடல்வழி முற்றுகையை அமல்படுத்துவதால் இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் கட்டத்திற்குள் வந்துள்ளது. இது வான் மற்றும் ஏவுகணை போரிலிருந்து பொருளாதார மற்றும் கடற்படை அழுத்தத்திற்கு ஒரு பெரிய மூலோபாய மாற்றத்தை குறிக்கிறது. தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை நாடுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் ஈரான் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை என்று கண்டித்துள்ளதுடன் ஹார்முஸ் ஜலசந்தியில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கடலில் பதற்றம் அதிகரித்து வருவதாலும் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்வதாலும் பிராந்திய சக்திகள் எதிர்வினையாற்றுவதாலும் உலகளாவிய வர்த்தக மற்றும் எரிசக்தி வழித்தடங்கள் ஆபத்தில் இருக்கும் நிலையில் இந்த மோதல் ஒரு நிலையற்ற மற்றும் அதிக ஆபத்துள்ள கட்டத்திற்கு நுழைகிறது. ஒரு பெரிய கடல்வழி தீவிரத்தின் மூலம் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து வருவதால் நிகழ்நேர நிகழ்வுகளை பின்தொடரவும் வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்கள் மீது முற்றுகையை அமல்படுத்தும் அதே வேளையில் இணையாக ராஜதந்திர முயற்சிகளும் தொடர்கின்றன. ஈரான் வளைகுடா மற்றும் பரந்த மத்திய கிழக்கு முழுவதும் சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள், கடற்படை நிலைநிறுத்தங்கள், ராஜதந்திர சமிக்ஞைகள், பிராந்திய எதிர்வினைகள் மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை கண்காணிக்கவும் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் குறித்து தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ளார். அது சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் என்றும் அது விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் விவரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட 10 நாள் போர் நிறுத்தம் உள்ளூர் நேரப்படி இன்று நள்ளிரவு முதல் தொடங்குவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போவதில்லை என்றும் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்கக்கூடும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இது ஒரு மிக உறுதியான அர்ப்பணிப்பு என்றும் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்தை குறிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். லெபனானில் இஸ்ரேலுக்கு ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் 10 நாள் போர் நிறுத்தம் இன்று மாலை 5 மணி முதல் கிழக்கு நேரப்படி தொடங்கும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மீறல்கள் ஏற்பட்டால் பதிலடி கொடுக்கப்படும் உரிமையை இரு தரப்பினரும் தங்களுக்குள் வைத்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது போர் நிறுத்தம் உடையுமானால் இரு தரப்பும் துப்பாக்கி பிரயோகம் செய்யலாம். இதைத்தான் அவர் பவ்யமாக சொல்லி இருக்கின்றார். ஆக பாகிஸ்தான் இந்தியா கப்பல் மீது அவர்கள் நேசனாவை நாளாக இருக்கின்றார்கள். உள்வெட்டு வேறு. ஆனாலும் இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் சேதாரம் இல்லை என்றாலும் 2 நாடுகளுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றதான் உண்மை. அவர்களின் நேவி படையை அவருடைய நேவி கப்பலை கூட ஒன்றை போட்டு கொடுத்து ஒன்றை காப்பாற்றி கொடுத்தார்கள். அது ஈரானுக்கு எப்போதும் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு கப்பலை காப்பாற்றியதும் பெரிய பெருமைதான். கொச்சியில் ஒரு கப்பலை காப்பாற்றியது ஈரானிய நேவி கப்பல் ஒன்றை காப்பாற்றி கொடுத்ததற்கு அவர்கள் இந்தியாவுக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதும் எமது அவா. ஆம்நேர்களே, இதுவும் ஒரு பதற்றமான செய்தியாக பார்க்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.